மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இந்த நாள் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவங்க எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதுல 7ஆம் வசனம் கூட வாசிப்போம். அவனவன் உசனமாயும் அல்ல கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கும் இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். தேவன் நம்மளரா பிரியமாக இருக்கிறார். கடவுளே ஒரு மனுஷன் மேல பிரியமா இருக்காருன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருங்க. என் மேல அவங்க பிரியமா இல்லை, இவங்க பிரியமா இல்லை, தேவன் நம்மள பிரியமா இருக்காங்க. எதை கொடுக்கும் பொழுது ஆமே சோத்திரம். அதாவது பணத்தை மாத்திரம் அல்ல, உங்க இதயத்தையும் கொடுக்க வேணும், உங்க ஆவி ஆத்மா சரீரத்தையும் கொடுக்கணும். இயேசுக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுங்க. அது கட்டாயமா ஜெபிச்சு தான் ஆகணும். இன்னைக்கு வேதத்தை படிச்சு தான் ஆகணும். கட்டாய பேர்ல பிடிக்கூடாது, கட்டாயம் பேர்ல ஜபிக்க கூடாது, கட்டாயம் பேர்ல ஆலயத்துக்கு போகக்கூடாது. சந்தோஷத்தோடு கூட ஆலயத்துக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக புறப்பட்டான். கொடுக்கும் பொழுது அந்த சின்ன பிள்ளைங்க 5000 பேர் உட்காந்துருக்காங்க. 5000 பேர் உட்காந்து என்ன பண்ணாங்க, சீசட்டு கேட்குறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமே, என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விடுங்க ஆண்டவரே, 3 நாள் சாப்பிடாம இருக்கான்னு சொல்லும் பொழுது அப்போ என்ன பண்ணுறாரு, ஜனங்களை பார்க்குறாரு. ஜனங்களை பார்க்கும்போது ஜனங்களை 5000 மேலே உட்காந்துருக்காங்க. சோத்திரம். அதில் 2 பேர் என்ன பண்ணாங்க, ஒரு பையன் அவனை எழும்பி, சின்ன பையன் அவனை எழும்பி, ஏசப்பா 2 மீன் இருக்கேன் ஏசப்பா, 5 அப்பம் சொந்தம் 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு வந்து ஓடோடி வந்து கொடுக்காங்க பாருங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அது உற்சாகத்தை பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஒரு தேவன் பாருங்க. அந்த பிள்ளைகள் மேல பிரியமாக இருக்கிற தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, அது அப்படியே 2 மீன் வச்சு 5 அப்பத்தை வச்சு கொடுக்கல, அது 5000 பேர் சாப்பிட்டு மீதம் எடுக்க வச்சாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாங்க. நம்ம வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுக்கும் பொழுது, நம்முடைய சம்பாதியத்தை ஆண்டவருக்கு என்ன பண்ணும், 10 ஒருவங்க கொடுக்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் ஆதாம் ஏவாளை முதல்ல படைச்சார். ஆதாம் உண்டாக்கி நம்பினாரு. ஏவாளை எப்படி உண்டாக்குனாரு, சோத்திரம். ஆதாமுடைய விழா எலும்பை எடுத்து என்ன பண்ணாரு, அவனை தசமவாதம் எடுத்து நம்பினாரு. அவனுக்கு ஒரு ஏவாளை கொடுத்தார். ஒரு எலும்பு எடுத்து ஒரு முழு சரீரத்தை ஒரு பெண்ணு மனுஷன் உன் எலும்பு மனப்பான் ஒரு துணையை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளை கட்டாயமா செய்யாதீங்க, மன விசாரமா செய்யக்கூடாது. சோத்திரம். அதே போல குடும்பத்தை வேலை செஞ்சாலும் சரி, கணவன் கட்டாயம் பேர்ல செய்யாதீங்க, அதை சந்தோஷமா செய்யுங்க. ஒரு வேலை செஞ்சாலும் கட்டாயம் பசங்க சொல்லுது, கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல, மனதை நியமித்தபடி உற்சாகமாய் கொடுக்க. சோதரம். உற்சாகமாய் கொடுக்கணும். தேவன் என்ன பண்றாரு, பிரியமாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டோட மனசுல இடம் பிடிக்கணுமா, ஏசப்பா உங்களை பிரியமா இருக்கணுமா, உங்க வாழ்க்கையை ஏசுட்டு உற்சாகமா என்ன பண்ணுங்க, பலி செலுத்துங்க. சோத்திரம். ஆபிரகாம் போனவங்கள உற்சாகம் என்ன பண்ணாங்க, பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர். எனக்கு அருமையான வேதத்தை சொல்லப்படுது. எத்தனை பேர் உற்சாகமாக செயல்பட்டாங்க பார்க்க முடியும். தாவீது அப்படித்தான் உற்சாகமாக தேவனை கொடுக்கிற காரியங்கள். சும்மா அவனை ராஜா வாக்குற ஆண்டவர். பாட்டு மட்டும் பாடினா அப்படின்னு சொல்லி இல்ல, கொடுக்கிற காரியத்திலே தாவீது பயங்கரமா என்ன பண்ணான், ஆலயம் கட்டுறதுக்கு தங்கத்தை வெள்ளி என்ன பண்றான், குமிச்சு வைக்கிறான். கர்த்தருக்கு சோத்திரம். ஆலயத்துக்கு ஒரு பிரமாண்டமான ஆலயத்தை கட்டன்னு சொல்லி ஆண்டவருக்கு பாருங்க எவ்வளவு ஒரு வைராக்கியம் உடைந்த தேவன். அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயரிடப்பட்டான். சோத்திரம். பாடணும், ஆனால் அதை கொடுக்கவும் செய்யணும். கர்த்தருக்கு உண்டால அதை நீ கட்டுக்கட்டா கொடுக்கணும், நீ உன் சொத்த நிலையை கொடுக்கணும் அப்படி இல்லை. உனக்கு மனசு நேமி உன்னால எவ்வளவு கொடுக்க உனக்கு திறனை இருக்கிறாங்க. சோத்திரம். அந்த 2 காசு என்ன பண்ணான், அவ போட்டான். ஆண்டவர் பார்த்து இருந்தாங்க, தன் இருந்த எல்லாவற்றையும் அவள் கொடுத்து விட்டான் சொல்லி நம்ம அந்த விதவை அனுப்பினாங்க. பாராட்டுகளை பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை. தேவனுக்கு இந்த பாராட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனாக எகத்திரமலே பிரியமாக இருக்கிறான். ஒவ்வொரு மனசும் நேசிக்கிறார். கொடுத்ததான் நேசிப்பாரா, கொடுக்கான்னு நேசிப்பாரு, கொடுத்தான் நேசிப்பாரு. ஆனா நம்முடைய மனசு எப்படி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயம் பிடித்து இழுக்கிற தேவன் அல்ல, சுயாதனத்தை கொடுத்து இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணி உட்கார்ந்து பார்த்தாந்து உங்களுடைய
நீங்க என்ன பண்ண நினைச்சா பார்க்கலாம், எல்லாம் தட்டிட்டு நம்ம போயிட்டே இருக்கும். இதை போய் கட்டாயம் போல சும்மா லைக் இல்ல பார்த்தா என்ன நம்மளுக்குன்னு ஆடைகளுக்கு என்ன சொல்ல வருகிறார். அது ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடும். உங்க தருத்த நிலைமை மாறும். உங்கள் களஞ்சியத்தை கத்த நிரப்புவான். தேவன் உங்க மேல பிரியமாக இருக்கிற தேவ பிள்ளைகளே, சோதர் கர்த்தருக்காக வாழ்ந்து பாருங்க, கர்த்தருக்காக செஞ்சு பாருங்க, கர்த்தருக்காக உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தருக்காக கொடுத்து பாருங்க. உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி, உங்கள் மாவு எண்ணெய் கூட நிரம்பி இருக்கும். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்க. எதையும் கட்டாயம் மேல செய்யாதீங்க, கடமைக்கு செய்யாதீங்க, உற்சாகமா செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பழுகவும் பெருகவும் பண்ணுவாராக. நம்ம ஜெபம் பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, சோத்தரிக்கப்பட்ட நல்ல இந்த காலை விலைக்க நன்றிகளை கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே, நாங்கள் கட்டாயம் போல செப்பி, கட்டாயம் போல வேறு கட்டாயம் போல ஆளுங்க இல்லை ஆண்டவரே, உற்சாகத்தோடு நாங்கள் செய்யத்தக்கதாக இந்த கிருபைகள். இந்த வேலையை செஞ்சாலும் எந்த வேலையை கொடுத்தாலும் அது உற்சாகமா செய்யும். ஏசப்பா, இந்த வேலையை செய்யணுமே கட்டாயமா செய்ய, உற்சாகமா செய்யத்தக்கதாக இந்த உற்சாகத்தின் ஆவியுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருவினார். விளைவினங்கள் நீங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாம ஆவியுடைய காணிக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, உற்சாக பலிகளை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்